இதனால கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 18ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமா, மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியம் அதாவது 101வது கூட்டம் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் நடக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இந்த பக்கம் போகும்பொழுது என் கூட இன்னொரு ஊழியக்காரர் வந்தார். அப்போதான் முதல் முறையை நான் ஐயாவை பார்த்துருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு நினைக்கிறேன். இங்கே ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்கும் ஒவ்வொரு மாதமும், கொஞ்சம் வாங்க அப்படி பார்த்துட்டு போயிடும் அப்படின்னாங்க. அப்போ நான் வந்திருந்தேன். அன்றைக்கும் ஏதோ அன்றைக்கி ஒரு ஆண்டு விழான்னு நினைக்கிறேன். ஆண்டு ஏதோ ஒரு முக்கியமான ஸ்பெஷல் மீட்டிங் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருந்தாங்க. கர்த்தர் நல்லவர். அதோடு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு வேதம் சொல்லுது, என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தாவே என் இருளை வெளிச்சமாக மாற்றுவீர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த சங்கீதம் எப்படி எழுதப்பட்டதுன்னா, சவுலின் கைக்கு தப்பித்து அந்த தாவீது அவருடைய வியாகுலத்தை அந்த இடத்தை வெளிப்படுத்துகிற சங்கீதம். என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக மாற்றுவீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு வந்திருக்கிற ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை இந்த பக்கத்துல யாராவது இந்த சத்தம் கேட்கணும்னா யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிரயாசப்படுகிற ஒரு காரியம், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்காதா, என் வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லி மனிதன் தன் வாழ்க்கையினுடைய வெளிச்சத்திற்காக, ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக எத்தனையோ முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம். பல வகையில மனுஷன் தேடிக்கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனத்துல, உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, காணக்கூடாத இறைவன், மனிதர்கள் ஒரு நாளும் பார்க்க முடியாத அந்த தெய்வம், காணக்கூடாத அவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர், மனிதர்கள் காணும்படி இந்த பூமியில் மனிதனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அவரை குறித்து தான் வேதம் சொல்லுது, அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லி, எந்த மனுஷனையும் இன்னும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை சொல்லி நான் உள்ள செய்திக்குள்ள நான் போக விரும்புகிறேன். மரண இருளில் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியிடத்தில் கொண்டு வந்தார். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படி தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவ இருளில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை வெளிச்சமாகி அவரிடத்தில் கொண்டு வரும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார். இப்படி பல வேத வசனங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி, ஒரு மனிதன் இயேசுவை காணும் பொழுது அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அந்தகாரத்தின் இருள் நீங்கி அவன் வெளிச்சமாய் மாறிவிடுகிறான். அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இடைப்படுவாரானால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சாபத்தில் இருந்தாலும், இப்பேற்பட்ட சாபத்தின் இருளின் அடிமட்டத்தில் அவன் கட்டப்பட்டிருந்தாலும் அவன் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கிறத நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு செய்தி என்னன்னு சொன்னா, இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்க வேண்டும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி எனக்கு ஒரு வெளிச்சம் உதிக்காதா அப்படின்னு சொல்லி. நல்ல கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்து அங்க இருக்கிற ஜனங்களோடு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. முதலாவது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை ஒரு காலத்துல அந்தகாரத்தின் இருள் இருந்தோம். வேதம் அதான் சொல்லுது, அந்தகார இருள் இருந்து ஆச்சரியமான ஒரு இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாத நாட்கள்ல அப்படிதான் இருள் இருந்தோம். என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருளாதான் இருந்துச்சு. ஒரு காலத்துல எங்க வீட்டுக்கு வரவங்க, நான் வியாதி படுக்கையில் இருக்கும்போது, மரணத்தின் விளைவு நான் இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி வீடுல லைட்டெல்லாம் எரியும். நான் வீட்டில் இருப்பேன். என்னை பார்த்துட்டு போறவங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டுல பயங்கரமான இருள் இருக்குது தம்பின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், எனக்கு தெரியாது. ஏறக்குறைய 17 வருஷத்துக்கு முன்னாடி நீ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான கற்பனை பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாம் லைட் எரியுது, ஆனா உங்க வீடு ஃபுல்லா இருளா இருக்குது, டார்க்னஸ் இருக்குதுன்னு சொல்றாங்களே, இது என்ன காரியம்? லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு தானே இருக்குது, ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். அதுதான் அந்தகாரத்தின் இருள்.
சாப இருள், வியாதியின் இருள், அடிமைத்தனத்தின் இருள். ஆனால் இன்றைக்கு அதே அநேக ஜனங்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, உங்க வீட்டில் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. இது எப்படி முடியும்னு சொன்னால், வேதம் சொல்லுது, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் வருவார் சொன்னா, அவங்க வாழ்க்கை இருக்கிற அந்தகாரத்தை நீக்கி வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நல்லா கவனிங்க. அப்போ வேதம் சொல்லுது, உங்களை, அதாவது நீங்க வெளிச்சமா இருக்கும்படி நான் உன்னை அழைத்தேன்னு சொல்றார் இல்லையா? மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டார், நான் உலகத்திற்கு உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. நாம் வெளிச்சமாய் மாறிவிட்டோம். நிருபத்தில் சொன்னபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் சிலர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம், என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் என்னை பின்தொடர்ந்து வருது பிரதர் அப்படின்வாங்க. சில இடங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, எல்லாமே இருந்தாலும் என் வாழ்க்கையில தனிப்பட்ட ஒரு பகுதியில ஏதோ ஒரு இருள் என் வாழ்க்கையை பின்தொடர்ந்து வருது, ஏதோ ஒரு பகுதியில் என் வாழ்க்கையில இருள் காணப்படுது, ஒரே போராட்டமா இருக்குது, என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உலக மக்களும் சொல்றாங்க. உலக மக்களுக்கும் அவங்களுக்கு தெரியாது, எப்படி அதை விளக்கி சொல்றதுன்னு தெரியாது. என் வாழ்க்கையே இருளா இருக்குது, எதுக்கு நான் திருமணம் பண்ணணும் அன்னிலிருந்து என் வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு சில. என்னைக்கு இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னிலிருந்து என் வாழ்க்கையில ஒரு இருள்னு சொல்லுவாங்க. பலவிதமான காரணங்கள் சொல்றாங்க. ஆனால் மனிதன் இந்த இருளை போக்குவதற்காக எத்தனை விதமான தன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். எதை செய்தால் என் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும், நான் எதை செய்தால் என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்க முடியும், என் வாழ்க்கையில இருக்கிற இருள் எப்படி நீங்கன்னு சொல்லி எத்தனையோ முயற்சிகளை மனுஷன் செய்து கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கணும்னு சொன்னால் என்ன அதற்கு வழி இருக்குதுன்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைத்து நான் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி. இந்த சத்தத்தை ஒருவேளை வெளியிலிருந்து யாராவது கேட்பீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்தையும் ரட்சிக்க இந்த உலகத்தில் மனிதனாய் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. முழு மனுக்குலத்தை ரட்சிக்க, மீட்க, பாவ சாபத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் சொல்லி வேதத்தை நாம் வாசிக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம சொல்ற முதல் செய்தி என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக கிறிஸ்தவர்கள் கூட சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நிறைய இடங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, கூட்டெல்லாம் முடிந்த பிறகு கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் என் வாழ்க்கையில் ஒரே இருளின் போராட்டம், நைட்டெல்லாம் ஒரே பிசாசு போராட்டமா இருக்குது, நைட்ல வந்து பிசாசு மெதிக்கிறது, பயங்கரமான சொப்பனங்களும் பலவிதமான தீமையான காரியங்கள் நடக்குது, என்ன தெரியல, ஒரே இருளா இருக்குது பிரதர், முன்ன மாதிரி நான் ஜெபிக்க முடியல, என்னதான் பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில காரியங்களை சொல்ல முடியாத நிர்பந்தத்தில் நாங்களும் மாட்டிடுறோம். கர்த்தர் தான் கிருபை தரும். யோவான் ஸ்நானகனை போல அதுக்கு ஒரு தனி அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒருவேளை ஆவிக்குரிய மனிதனாக இருந்து ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் இருள் ஊடுருவி உள்ளே செல்லுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் எப்படி உள்ளே ஊடுருவி வருது? என்ன காரணம்? இந்த இருள் உள்ளே வருவதற்கு முதலாவது என்ன காரணமா இருக்குது? வேதம் சொல்லுது, ரோமருக்கு எழுதின நிருபத்துல, ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தன்னுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. முதலாவது இந்த வார்த்தை நம்ம நல்ல கவனித்து நாம் கேட்க வேண்டும். அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்து, இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு அல்ல, நமக்கு. தேவனை அறிந்து, இவர்தான் ஜீவனுள்ள தேவன், இவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், இவர்தான் மெய்யான ரட்சகர் என்பதை அறிந்த பிறகும் அவரை தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், அல்லது அவரை ஸ்தோத்திரியாத ஒரு வாழ்க்கை, துதிக்காத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று வேதம் சொல்லுது. தேவனை அறிந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, இவர்தான் தெய்வம் என்று அறிந்த பிறகு அவரை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, அவரை துதிக்காத ஒரு இருதயம், அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருள் உள்ளே, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஊடுருவி உள்ளே வருவதற்கு முதல் காரணம் அவரை துதிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒருவேளை
வெளித்தோற்றமாய் அவங்க வந்து பெரிய கிறிஸ்தவர்களாக கூட காண்பித்துக் கொள்ளலாம், பல தோரணைகள் காண்பிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட அவங்களுடைய சீக்ரெட் லைஃப்ல இருள் ஆளுகை செய்துன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நான் அநேக நேரத்தில் இந்த சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் சில நேரங்கள் சில சாட்சிகள் நான் சொல்லுவேன். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர், அவர் கிறிஸ்துவை அறியாதவர், ஒரு ஹிந்து சகோதரர், அவர் ஒரு நாள் அந்த மருத்துவமனையில ரொம்ப சீரியஸான ஒரு சூழ்நிலை படுத்திக் கொண்டது. என்னன்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், அவருடைய இருதய துடிப்பு அதிக வேகமாக துடிக்குது. ஒரு சராசரியாக ஒரு மனுஷனுக்கு இருக்கிற துடிப்பை விட அதிகமாக அவருடைய அந்த இருதய துடிப்பு துடிக்குது. டாக்டர்கள் சொன்னாங்க, உங்களுடைய அந்த இருதயத்துக்கு போகக்கூடிய அந்த வால்வுல சில பிரச்சனை இருக்குது, உடனடியாக உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும், இல்லைன்னு சொன்னா நீங்க உயிர் வாழ முடியாது, மறிச்சிருவீங்க. ஆனாலும் கூட இந்த அறுவை சிகிச்சை கூட எங்களால் சரியா உங்களுக்கு சொல்ல முடியாது, முடிந்தளவுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம், ஆனால் நீங்க ஆப்ரேஷன் பண்ணாமல் தான் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை, அவர் ஒற்றுக்கொண்டார், எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. மாலை அவருக்கு ஆப்ரேஷன் டைம் சொல்லிட்டாங்க. அவருக்கு திருமணமாக 2 சின்ன சின்ன பிள்ளைங்க. அவர் பெட்ல படுத்துட்டே கண்ணீர் ஒரு பக்கம் அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அந்த பக்கம் அப்படியே கடந்து வந்து அவர் பார்த்துட்டு, பிரதர் என்ன அழுதுட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டார். அவர் சொன்னார், இல்லை ஐயா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், எனக்கு ஈவினிங் ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, ட்ரைனிங் டாக்டர்லாம் வந்து என்ன வந்து செக் பண்றாங்க, ஒருவேளை அவங்க ஏதாச்சும் என்ன வச்சு கத்துப்பாங்களா என்னன்னு தெரியல, ஏதாச்சும் அவங்க பண்ணும்போது ஏதாச்சும் எனக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு மனைவி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது, பயமா இருக்குதுன்னு சொல்லி கலங்கினார். அந்த கிறிஸ்துவ சகோதரர் சொன்னார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க சொல்வீங்களா சொன்னார். என்னங்க ஐயா, என்ன சொல்லணும்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இதை மட்டும் நீங்க சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருந்தார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதே சாயந்தரம் வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. டாக்டர்லாம் லேப்ல உள்ள போயிட்டு தியேட்டர்ல போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இவரை இசிஜி எடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. இசிஜி எடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு வராங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாங்க. அங்க இருக்க நர்ஸ் கிட்ட அந்த டாக்டர் கேட்கிறாங்க, இவருடைய ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னா. சரி, இவர் ரிப்போர்ட் தான். இல்லைங்க, இவருக்கு இசிஜி எடுத்துட்டு எங்க அப்படின்னு. சரி, இப்போதான் எடுத்துட்டு கூட்டிட்டு வரோம். ஏங்க இது நார்மலா காட்டுதுங்களே, இது நார்மல் வருதே அப்படின்னாரு. சார் இப்போதான் இவருக்கு தான் எடுத்தோம். அவர்கிட்ட ஏங்க என்னாச்சு உங்களுக்கு, உங்க ஹார்ட் பீட் கரெக்டா நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, ஒருத்தர் வந்தார் இந்த பக்கம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொன்னாரு. என் முழு உள்ளமும் அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருந்தேன் அப்படிங்கிற. என்ன நடந்துச்சு? சராசரியா இருதய துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாதாரணமான ஒரு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும் சொன்னார். தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாத ஸ்தோத்தரியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில இருள் உள்ளே வருவதற்கான முதல் வே அதுதான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனைகள் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியக்காரன் வந்து முதல்ல ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருவாங்க. முடிஞ்ச உடனே யாராவது ஒரு ஊழியக்காரர் நல்ல கிருபை பெற்றவரான்னு பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு தான் என்ன கிஃப்ட் இருக்குது பார்த்துட்டு, இவருக்கு நல்ல ஹீலிங் கிஃப்ட் இருக்குது, தீர்க்கதரிசனம் சொல்றாரு, ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க. ஐயா எனக்காக இருக்கா ஜெபம் பண்ணுங்க. நல்லது, ஊழியக்காரங்களாக ஜெபிக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனால் தனிப்பட்ட நம்ம வாழ்க்கையில நாம் அவரை தேவன் என்று அறிந்தோம் ஸ்தோத்திரியாம துதிக்காம இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அந்த இருள், அந்த இருதயத்துல அந்த இருள் ஆளுகை செய்து அந்த இருதயம் இருளடைந்து இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கிறேன். யோபுவின் சரித்திரம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை டக்குன்னு வாசிக்க கேட்போம். யோபுவின் சரித்திரம் 1 அதிகாரம் 5வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவர்களுடைய வந்தபோது யோபு, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தன் இருதயத்தை நிந்தித்திருப்பார்கள் என்று சொல்லி அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து எல்லாருடைய லக்கத்தின்படியும் செலுத்துவார். நல்ல கவனிங்க, இந்தபடியே அவர் செய்வார். அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகளுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து
அதிகாலையில் எழுந்து பலி செலுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதிகாலையில் எழுந்து பலி செலுத்துவார். நான் என்ன யோசிக்கிறேன், நீங்க இன்னொரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது 3வது வசனம், யோபு 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். பாருங்க, எவ்வளவு மிருக ஜீவன்கள், அவ்வளவு மிருக ஜீவன் இருக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப யோபு கண்டிப்பா அவன் ரொம்ப பிஸியான ஒரு நபராக தான் இருந்திருக்கணும்ல. பிஸியான நபர். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மிருக ஜீவன்கள், நிறைய பணியாட்கள் வேலைக்காரர்கள் இருந்தாலும் கூட இவர்களெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு தனி ஒரு நேரம் கேப வேணும். அவங்கள என்னதான் வேலைக்காரங்க இருந்தாலும் அவங்களெல்லாம் செட் பண்ணி எல்லாத்தையும் செய்ய சொல்றதுக்கு அதுக்கு தனியா இவர் வந்து சில காரியம் செய்யணும். இந்த மிருக ஜீவனங்களை பராமரிக்கிறதுக்கான காரியம் செய்யும். இதெல்லாம் பார்க்க அவர் வந்து நேரமே இருக்கார். நமக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சிட்டா போதும், ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும். ஒன்றும் இல்லை, ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிட்டாலே போதும், நம்மளை பிடிக்கவே முடியாது. ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு பிசினஸ்ல கொஞ்சம் டெவலப் ஆயிட்டா சார், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் நம்ம இதுவாயிட்டோமா, நான் ரொம்ப பிஸி. ஜெபிக்கிறீங்களான்னா எங்கெங்க முடியுது, ரொம்ப பிஸியா இருக்கிறேங்க. சரி, இரவு குடும்ப ஜெபம் பண்றீங்களா, அதுவும் முடியல, பிஸின்றாங்க. யோபுவை விட நம்ம பிஸியா? யோசிச்சு பார்த்தா யோபுவின் சரித்திரத்தை நீங்க பாருங்க. இவ்வளவு மிருகஜீவன்கள் இருக்கக்கூடிய யோபு கண்டிப்பா அவருக்கு நேரம் 24 மணி நேரம் பத்தவே பத்தாது. அவ்வளவு மிருகஜீவன்களை மெயின்டைன் பண்றதுக்கு தனி கிருபை வேண்டும். ஆனால் அதிகாலை எழுந்து இருட்டோட பலி செலுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதனாக அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப என்னன்னா, அவரை துதிக்காம ஸ்தோத்திரியாம அவரை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருள் உள்ளே வருது. வேதம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை எதற்காக ஏற்படுத்தினார்? ஆமா, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதற்காக? அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிற ஒரு வாழ்க்கை, துதிக்கிற ஒரு வாழ்க்கை. நான் வேலை செய்து கொண்டே அப்படி ஊழி செய்து கொண்டிருக்கிறேன். காலையில் நான் பைக் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து வண்டி எடுத்துருந்தேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். என்னோடய ஆஃபீஸ் போய் டிராஃபிக்லாம் தாண்டி போகணும். வீட்டில் நான் பாட ஆரம்பிச்சுன்னா வேலைக்கு போய் சேர்ற வரைக்கும் பாடிட்டே தான் போவேன். எத்தனையோ வண்டி, எத்தனையோ விபத்துகள் வர இருக்கும். நேராக முட்டை வருவாங்க, பக்கத்தில் இருக்கிற வண்டியில் முட்டி அவங்க கோயில் கேள்வி பண்ணுறோம். நான் போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கிருபை, கிருபை. இது எதனால நடக்குதுன்னா, துதிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில சத்துரு ஜெயமெடுக்கவே முடியாது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். இருள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்கணும்னு சொன்னா என்ன காரணம்? அவரை துதிக்கிறவர்களாய் நாம் மாறணும். பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் அதன் மத்தியில தாவீது சொன்னாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். என்ன, எல்லாமே சாதகமா இருக்கும் போது இல்ல, எல்லாமே நமக்கு அனுகூலமா இருக்கும் போது அல்ல, எந்த சூழல் நான் அவரை துதிப்பேன், அவரை ஸ்தோத்திரிப்பேன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவர்கிட்ட இருந்ததுனாலதான் அவரை சிங்காசனத்தில் ஆண்டவர் அமர வைத்தார். இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில இருள் நீங்கி வெளிச்சம் ஒதுக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியம், மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22-23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22-23 இந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கவனிங்க, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இன்னைக்கு குறிப்பாக இது வந்து ஒரு பெரிய பகுதி. இதை எடுக்கணும்னா நிறைய நேரம் இதை குறித்து விளக்கி சொல்லலாம். முதலாவது ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை சந்தித்த முதல் பிரச்சனையே இந்த கண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டான்னு விளக்கிட்டாருன்னா அவங்க அங்கே போனது பிரச்சனை, அதை பார்த்ததும் பிரச்சனை. அதை பார்க்கவே கூடாது, வேண்டான்னு சொல்லிட்டா. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில கண்ணில் ஒரு தெய்வீகம் இல்லை, கண்ணில் தெய்வீகம் கிடையாது, கண்ணில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இல்லை, கண்ணில் அவங்களுக்கு அது வயசு வித்தியாசம் கிடையாது. நிறைய நேரங்கள் நம்ம யங்ஸ்டரை சொல்றோம், வாலிபர்களுக்காக சொல்றோம், வாலிபர்கள் கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். நான் போற இடத்துல சொல்றேன், வாலிபருக்கு நான் அதிகமாக சொல்றது இல்லை. பெரியவங்களுக்கும் பாதிப்பு, அது யாரையும் விடாது, எந்த வயதினரையும் விடாது. பிரசங்க 2:10 சொல்லுது, என் கண் இச்சித்தவைகள் ஒன்றை நான் தள்ளி வைக்கவில்லை, எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன். ஒரு முறை
நாங்கள் நடத்துகிற ஊழியத்தில் இருக்கிற சகோதரிகள் நாங்கள்லாம் யூனிஃபார்ம் எடுக்கணும், நம்ம மீட்டிங்காக கொஞ்சம் நீங்கள் இந்த முறை நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஐயோ வேணாம், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்குங்க, இதெல்லாம் வந்து எனக்கு சரிப்படாதுன்னு. இல்லை நாங்கள் ஒரு வருஷம் நாங்கள் எடுக்கிறோம், இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் வந்துடுங்களா, செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாங்க. ரொம்ப எனக்கு கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நான் போனேன். ஏறக்குறைய நாங்கள் உள்ளே போயிட்டு எடுக்க ஆரம்பித்தோம். கடைக்காரன் கடையை மூடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐயா நாங்கள் எடுத்து போட முடியுங்க, நாங்கள் கொஞ்சம் உட்காந்துறோம், நீங்கள் எல்லாம் போட்டு நீங்கள் பாருங்கள் சிஸ்டர்ஸ், நாங்கள் இங்கே உட்காந்துருக்க முடியலன்னு போய் அவங்க உட்காந்துட்டாங்க. நான் சார் ஏதாச்சும் எடுங்க அப்படின்னா, இருங்க எடுக்கலாம், அதை பண்ணலாம், தப்பு இல்லை. நாங்கள் கூட இப்போ தேவசங்க ஐயா கூட கடைக்கு போனாலும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், நேராக போய்ட்டு ஒரு மாட்டி வச்சு எடுத்து வந்துடுறதில்ல. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு அளவு நான் போட்டும்போது நீட்டாக ரெண்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குற தப்பு இல்லை. ஆனால் கடையை மூடிட்டு வரோம் பாருங்க, நம்ம போனோன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்குறேன், எல்லாருக்குமே ஒரு நீட்டாக இருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் அங்கேயே விழுந்து அந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதெல்லாம் இதை எடுத்துடலாமா, அதை எடுத்துடலாமா, இதை உதாரணம் நான் சொல்கிறேன். அப்படி கண்ணில் தெய்வீகம் இல்லாமல் இருக்குது. சிலர்லாம் பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஐயோ இவங்க பார்க்குறதே சரியில்லை அப்படின்வாங்க, இவங்க ஒரு பார்க்குறதே சரியில்லைமா, கண்ணில் தெய்வீகம் இல்லை. காட்சி எங்கள் மீட்டிங் ஒரு தாயார் வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, தம்பி எனக்கு கண் பார்வை அப்படியே மங்கிட்டே போகுது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அம்மா நீங்கள் வந்து மீட்டிங் வரும், மாடியில் படியேறி வருவாங்க, நல்லா பைபிளாக ரீட் பண்ணுவாங்க, படிப்பாங்க, நீங்கள் நல்லா தானே பைபிளாக படிச்சுட்டு இருந்தீங்க, என்ன ஏன் உங்களுக்கு கண் பார்வை இப்போ டிம் ஆகிடுச்சுன்னு கேட்டேன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு உள்ள ஒரு உணர்வு எனக்கு வந்துடுவா. அவங்ககிட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் தான் வீட்டில் டிவியுமே அதிகமாக பார்க்குறீங்களான்னு கேட்டேன். இல்லை தம்பி, ஐயா இப்போ தான் மறைச்சிட்டாரு, வீட்டில் யாருமே இல்லை, அதனால் சும்மா அப்படி எல்லாரையும் வேலைக்கு அனுப்பிட்டு நான் எப்போ உட்காருவேன், எல்லாம் 10 மணிக்கு அனுப்பிட்டு அப்புறம் ஒரு 10 மணிக்கா டிவி ஆன் பண்ணுவேன். எப்போ முடிப்பீங்க? ஒரு 7 மணி வரைக்கும் பார்ப்பேன். சும்மா பார்ப்பாங்களாம். 10 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிக்கிறது? எல்லாம் வர வரைக்கும். காலையிலிருந்து நான் ஸ்டாப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களாம்மா. அந்த நேரத்தில் ஆலையிலன்னா நீங்கள் ஜெபம் பண்ணலாமே, பைபிள் வாசிக்கலாமே, தேசத்துக்காக சபைக்காக ஜெபிக்கலாமே. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரி ஆகாதுமா, நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஏறியது இழுத்தா சேலையூர் மக்களுக்கு தெரியாதோ, கொதிக்கிறது தானே அடங்கிடும். ஆமாம், ஏறியது இழுத்தா என்ன ஆகிடும்? ஒரு சகோதரி, ஒரு நல்ல ஆராதனை, ஒரு ஊழியம் செய்ய சகோதரருடைய வீட்டில் 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஆண்டவரை துதிக்கிற ஒரு குடும்பம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு பிசாசனுடைய அலைக்கழிப்பு. வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணால் பாட ஆரம்பிச்சுட்டா, ஐயோ பாடாதீங்க, தலையை போட்டு அடிச்சு கீழே தலையில் இடிக்கும், பயங்கரமான போன சபைக்கு போனால் அங்கே வர்ஷிப் பண்ண நேரத்தில் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சார். அந்த சகோதரன் ஃபோன் பண்ண, பிரதர் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதே தெரியல, பாட ஆரம்பிச்சா என் மகள் கத்துறாங்க. ஏன் நல்ல பொண்ணு தானே, பைபிள் படிக்கிற பொண்ணு, நல்லா ஜெபிக்கிற பொண்ணு, என்னாச்சு? நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன். உடனே என்ன பண்ண, அவங்களுக்கு ஒரு இடம் கான்டாக்ட் பண்ணி, நீங்கள் ஒரு ஊழியக்காரரை போய் சந்திங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவர் வந்து நல்ல ஒரு கிஃப்ட் உள்ள ஒரு தேவ மனிதர். இவங்க போனாங்க. போன உடனே அந்த ஊழியக்கார் ஜெபிக்கிற ஆவியார் பேசுகிறார், மகளே உடைய செல்ஃபோனில் இந்த ஆப்லாம் நீ வச்சிருக்கிற, ஆவியார் காமிக்கிறாரு, இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆமாம் அங்கிள், டெலிட் பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி டிராகன் சர்போலாம் இதில் வந்து வருது, சில காரியங்களும் அவர் சொன்னார். ஆமாம் முதல்ல உடனே நீ அன்இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னா. சரிங்க அங்கிள், நான் போயிட்டு வீட்டில் போய் பண்ணிடுறேன். வீட்டில் இல்லை, இங்கேயே பண்ணிருந்தேன். நடந்து என்ன தெரியுமா, அவன் ஒவ்வொன்றா டெலிட் பண்ணாங்க. ஜெபமே பண்ணல, பிசாசு போயிடுச்சு. கரத்தை நமக்கு வகைப்படுத்துமா? இதுக்கு தான் நான் சொன்னேன், எரியறது இழுத்தா கொதிக்கிறது தானாவே அடங்கிவிடும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சாங்க. நான் போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க, நான் ஆச்சரியப்பட்டேன். நம்ம சரி செய்ய வேண்டியதை சரி செஞ்சுட்டா வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் உதிக்கும். ஹல்லேலூயா. வெளிச்சம் உதிக்கும். வேதம் சொல்லுது, வெளிச்சம் இந்த உலகத்தை நான் உங்களை வெளிச்சமாக தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் சொன்னாரு. என் வாழ்க்கையில் அந்தகாரமும் இருளும் காணப்படுது. என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் வெளிச்சம் இல்லை? என் வாழ்க்கை முற்றிலும் சுற்றிலுமாக ஒரு இருள் காணப்படுது. என் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்காதா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4:27 ஒரு வசனம் சொல்லுது. இது ஒரு ரகசியம். யோவான் 4:27 அதை வாசிக்க கேட்போம். யோவான் 4:27. சீஷர்கள் வந்து ஸ்திரீகளுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது பேசுகிறேன் என்றாவது. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ கிட்ட எதையோ தேடுற மாதிரியே இப்படி பேசுறாரு. பாருங்க, எதையோ தேடுற மாதிரியே பேசுறாரு. கவனம்.
இதை தேடுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கண்ணில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு தெய்வீகம் காணப்பட்டுச்சு. கண்ணில் ஒரு பிரதிஷ்டை இருந்தது. எதையோ தேடுற மாதிரியே பேசி கொண்டிருக்கிறார். யோபுவின் சரித்திரத்தில் வாசிக்கிற 31 வாசிக்க வேண்டாம். என் கண்களுக்கு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கண்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இல்லாததுனால, கண் தெளிவா இல்லாததுனால, கண் வழியாக சத்ருவானவன் அந்த இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஊடுருவி உள்ளே வருகிறான். இரண்டாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருள் நுழைவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி ஜெபிக்க போகிறேன். வேதம் சொல்லுது 1 யோவான் 2வது அதிகாரம் 9-10 இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 9-10 வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் இதுவரைக்கும் எங்க இருக்கிறானா? இதுக்கு முன்னாடி இந்த பீச்சில் தான் ஒரு கூட்டம் நடக்கும். ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பேரின்ப பெருவிழான்னு ஒரு பெரிய கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் மிராக்கிள் நடக்கும். முடவர்கள் எளிமை நடப்பாங்க. கண் தெரியாதவங்களுக்கு பார்வை கிடைக்கும். வாய் பேசாதவங்க, பிறவியிலே பேச முடியாதவங்களாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஒரு நாள் அப்படிப்பட்ட பெரிய கூட்டத்தில் கடல் மணலை போல திரளான கூட்டம் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வல்லமையான வரப்பெற்ற ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். எல்லாம் பாடல் பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறார். எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஆராதனை நடந்து கொண்டே இருக்கு. அப்படி நடந்து கொண்டது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. வந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, நிறுத்து எல்லாரும் நிறுத்து ஸ்டாப் அப்படின்னாரு. அவர் மைக் வாங்கி பேசுறாரு. பிசாச, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். ஸ்டேஜ்ல இருந்து கேட்கிறார், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். ஒரு கூட்டமான திரளான கூட்டமான பிசாசு எழுந்து ஆடிட்டு ஆராதிச்சிருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் சொல்லி அந்த ஊழியர் கேட்டார். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபை பெற்றவர், இந்த இடத்துல ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி அந்த பிசாசெல்லாம் கோரஸா சொல்லிச்சான். நீங்க ஆராதிக்கிறதுன்னு ஜீவனுள்ள தேவனை தான், ஸ்டேஜில் இருக்கிறாங்க எங்காலும் சொல்லிச்சான். ஹல்லேலூயா. மியூசிக் வாசிக்கிறவங்கள நீங்க தான் தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க உங்களுக்கு இப்ப சொன்ன ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். நீங்க ஆராதிக்கிறதுன்னு ஜீவனுள்ள தேவனை தான், நல்லா இருக்குது. ஆனா எங்க ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவருக்கு ஒன்றும் புரியல. எங்க ஆளுங்க இருக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ணவர் கூப்பிட்டாரு. என்னங்க என்ன சொல்றதுங்க, நல்ல மியூசிக்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சினிமாவில் கஞ்சா அடிக்கிறவங்க தங்க அடிக்கிற பிடிக்க வந்து வயல் வாசிட்டு அவங்க ஒரு லைனாக பேர் வச்சுட்டாங்க. ஆமா, அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையும் அப்படியே லிஸ்ட் போட சொல்லிச்சான். இவன் யாழ் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த கூட்டமே ஒரு வித்தியாசமா மாறி போச்சு. அந்த காலத்தின் இருள் தேசத்துல பயங்கரமா சூழ்ந்திருக்குது. ஃபுல்லா இந்த உலகத்துல இருள் பயங்கரமா, இருளான இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்குள்ள வெளிச்சமா இருக்கிறார். இருளான இந்த உலகத்துல கிறிஸ்துவாகிய வெளிச்சத்துல நம்ம பிரவேசிக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த வேதம் சொல்றது மூன்றாவதாக, இது ஒரு முக்கியமான பகுதி. இதை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அதாவது தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் இதுவரையும் இருளிலே இருக்கிறான். வேதம் சொல்லுது. மூன்றாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருள் ஊடுருவி உள்ளே வருவதற்கு ஒரு பெரிய பிரதானமான ஒரு காரணம் என்று சொல்லலாம். தன் சகோதரனை, சகோதரன் என்று சொன்னால் வேதம் சொல்றது காண்கிற சகோதரனிடத்தில், சகோதரர்கள் சொன்ன கூட பிறந்தவங்க மாத்திரம் கிடையாது, காண்கிற சகோதரர்கள், சகோதர சிநேகம் இல்லாத, சகோதரன் மீது பகை வைராக்கியம் வைத்திருக்கிறவர்கள், சகோதர சிநேகத்தை வெறுக்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கை வேதம் சொல்றது அவன் வெளிச்சத்தில் இருக்கிறேன் சொல்லிக் கொண்டாலும் அவன் இதுவரைக்கும் ஸ்டில் அவன் இருளிலே தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொல்லி. நல்லா கவனி. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் பாதை ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது
ரொம்ப நாளா பேதுருக்கு ஒரு பெரிய ஒரு 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 காரியம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது வந்து பேதுரு கேட்கிறார். ஒரு நாள் வருகிறார் பேதுரு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21, 22 இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21, 22 இந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். கவனிங்க, பேதுரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சீஷர்கள்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி அழைப்பாங்க. யோவான் வந்து அவர் வந்து ரொம்ப அன்பான இயேசுவின் மார்போடு சாய்ந்திருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ரகசியங்களை அவர்கிட்ட கேட்பாங்க. கொஞ்சம் ஃபைட்டான காரியங்களாம் பேதுருக்கிட்ட கேட்பாங்க. கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அவர். கடல்ல கூட பாத்தீங்கன்னா அலை இன்னும் கொந்தளிப்பு நிக்கல, பயங்கரமான போராட்டம், காற்று அடிக்குது. அந்த நேரத்தில் கூட நான் கடல் மேல் நடந்து உங்ககிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்றார். துணிச்சல். கெத்செமனே தோட்டத்தில் உடனே கத்தி எடுத்து போட்டார் இல்லையா? எங்க போட்டாருங்க? நான் யோசிச்சு பாக்குறேன், ஏன் காதுல போட்டாரு? பேதுரு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? மீன் பிடிக்கிற வேலை. மீனை பிடிச்சு எங்க போடுவாங்க முதல்ல? அந்த கலை என்ன போல பாருங்க அவர்கள. ஆமா, ஃபர்ஸ்ட் அங்க போடுறாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ரொம்ப நாளா பேதுருடைய கையை அப்படியே நமைச்சு ஒரு நாள் இயேசு கிட்ட வந்து கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு போராட்டம், தயவு செய்து எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் சும்மா வேணும்ட்டு எனக்கு வம்புக்குனால வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவரே, டெய்லியும் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்யட்டும்? என்னைக்கு இந்த பைபிள் நான் கையில் எடுத்தனோ அன்னிலிருந்து என் கையெல்லாம் கட்டி போட்டுட்டீங்க. ஆமா, நான் என்ன செய்யறது? தொடர்ந்து என் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். வேற யாரும் என் சகோதரன் தான். சகோதரன் எனப்பட்ட ஒருவன் எனக்கு பிரச்சனையா இருக்கிறான். நான் என்ன செய்யட்டும்? 7 தரம் மன்னிச்சா போதுமா? 7 தரம் மன்னிச்சா போதுமா? எதை காண்பிக்கிறது? 7 தரம் மன்னிச்சா போதுமான்னு சொன்னா 8வது முறை 7 தரம் மாத்திரம் மன்னிச்சா போதுமான்னு சொன்னா 8வது முறை. ஆமா, நானும் மனுஷன் தானே. நம்ம சொல்றோம்ல, சில பிரச்சனைகளை சொல்றேன்ல, பிரச்சனை சொல்ற நானும் பொறுத்து பார்த்தேன் பிரதர், கடைசி என்னால தாங்க 2 போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தானே பொறுத்து, நம்மளும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்றோம். ஆனால் பேதுரு அங்க போய் கேட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 7 அப்படின்றது யூதர்களுக்கு 7 ஒரு முழுமையை காண்பிக்குது. வேதத்தில் நம்ம நிறைய காரியம் நமக்கு தெரியும். 7 ஒரு முழுமையை காண்பிக்கிறது. அதனால 7 தரம். ஒருவேளை பேதுரு நினைச்சிருக்கலாம் 7 கூட சேர்த்து ஒரு 3 சேர்த்து ஆண்டவர் இரக்கமுள்ளவராச்சே 10 முறை மன்னிச்சிருப்பான்னு சொல்லுவார் நினைச்சிருக்கலாம். வேதத்தில் அங்க போடல, உள்ளத்துல ஒரு நினைச்சு போயிருக்கலாம். 7 தரம் மன்னித்தால் போதுமா ஆண்டவரே சொல்லும்போது அங்கிருந்து வந்த பதில் என்ன? 70 முறை நீ மன்னிக்க வேண்டும் சொல்லுகிறார். அப்ப என்னன்னா 7 முழுமை, 70 என்பதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேசினால் அவர் சத்தியத்தை தான் பேசுவார், வசனத்தை தான் பேசுவார். 90ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, ஒரு மனிதனுடைய ஆயுசு காலம் 70. ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70. 7 பூரணம், 70 என்பது மனிதனுடைய ஆயுசு காலம். மோசே அன்னைக்கு வெளிப்படுத்தல ஒரு பயங்கரமான வெளிப்பாடை எழுதி வைத்தார். அப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். 7, 70. இந்த பூமியில ஒரு மனிதன் ஜீவனோடு இருக்கிற காலம் வரைக்கும் நீ மன்னித்துக் கொண்டே இருக்கணும், மன்னிக்கிறதுக்கு எண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டார். கரணம் தட்டி ஆண்டு நாமத்தை பயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பேதுரு ஐயா முகமே மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம நினைச்சு கேட்டது ஒண்ணு, இவர் சொன்ன பதில் ஒண்ணு. ஆமா, 7, 70 அப்படின்னா பெரிய ரகசியம். இன்னைக்கு இந்த உலகத்துல இது பெரிய ரகசியம். நான் சொல்ல முடியும். இந்த உலகத்துல ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்னன்னா மன்னிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க. அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா இந்த பூமியில சாத்தான் நம்மளை பார்த்து மண்டிடுவான் முன்னாடி. ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் இந்த சத்தியெல்லாம் அறிஞ்ச பிறகு நம்ம முடிக்க போகிறோம், நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. நான் சிலர்கிட்டலாம் யார்கிட்டலாம் எனக்கு மனசில் தோணுச்சு, எல்லார்கிட்டையும் நான் நேர்லேயே மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். சிலருக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். ஒரு சகோதரர் ஊழியர் செய்கிற ஒரு சகோதரர்கிட்ட அவர் என்கிட்ட காரணமே இல்லாமல் பேசாமல் போயிட்டார். ஒரு வேளை ஏதாச்சும் நம்ம மேலே ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் நம்ம கேட்கணும்னு சொல்லி ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நேரில் பார்க்க முடியல, ஃபோன் பண்ணி, பிரதர் என் மேலே ஏதாச்சும் உங்களுக்கு மனசு கஷ்டம் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவும் மனசில் தோணுச்சு அவங்க கூட சொல்கிறேன். என்னுடைய ஜீவியம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வார்த்தைகள் ஏதோ உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க. இருக்கட்டும் வேற இருக்கட்டும் வேற வேற நல்ல ஊழியம் செய்தவர். நல்லா கவனிங்க.
ஒரு ஆண்டவர் அறியாத தாயார் ஒருத்தங்கிட்ட நான் மனசு ஏவுதல் வந்து கேட்டேன், அம்மா ஒரு வேலை என் மேலே உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களுக்கு கஷ்டப்படுறேன். ஐயோ தம்பி நப்பா அப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்ல அதெல்லாம் சொல்லாது, நீ கடவுளை போல அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு மன்னிப்பினுடைய அனுபவம் தெரியுது, மன்னிப்புன்ற ஆழத்தை அறிந்தவங்களுக்கு இருக்கட்டும் வேற முடியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புரியுது நான் உங்களுக்கு சொல்றது? நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லியும் சொல்லிக்கலாம், வெளிச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லி இல்ல, வெளிச்சம் உதிக்காது. ஆமா, சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே அவன் நிலை கொண்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான். இருக்கிறதுல பெரிய கட்டு இந்த கட்டு தான் நான் சொல்ல முடியும் தெளிவாக. இருக்கிறதுல பெரிய கட்டு இதுதான் கட்டு. ஆமா, மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ஜெபம் சொன்னார், என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் கடன்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் பாருங்க. அப்ப என்னன்னு சொன்னா, தன் சகோதர சிநேகம் இல்லாம மற்றவர்கள பகை உணர்வோடு நம்ம ஒரு மனுஷன் வாழ்க்கையில பகை இருக்குன்னு சொன்னா, யாருக்கு தான் கசப்பு விருப்பம் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா, அவங்க இதுவரைக்கும் இருளில் இருக்கிறாங்க. ஏன் என் வாழ்க்கையில இருள், ஏன் இருக்கு அந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம். ஒரு சகோதரி ஒரு பெரிய சபையில எழுந்து சாட்சி சொன்னார்களாம். பயங்கரமான கூட்டம், ஒரு 10,000 பேர் இருப்பாங்க அந்த சபையில. எழுப்பி சாட்சி சொன்னாங்க, முன்னாடி நின்று பெரிய பெரிய பரிசுத்தவான்களை கொண்டு இருக்கிறாங்க. அது நேரில் அவங்க சொன்னதை நான் கேட்டேன். அப்ப என்னன்னா அவங்க சொன்னாங்க, என்னைக்கு இந்த சத்தியத்தை நான் வந்தேனோ, என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அன்னிலிருந்து என் வாழ்க்கை மாறிவிட்டது. யாரும் இந்த உலகத்தில் பகை இல்லை, எல்லாருக்கும் நான் சமாதானம் இருக்கிறேன், பக்கத்தில் அக்கத்தில் எல்லா இடத்துலையும் நான் சமாதானம் இருக்கேன், யாரும் எனக்கு விரோதிகள் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மத்திய ஆகாயத்தில் வருவார்னா கூட அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் சொல்லி கூட நான் மாற்ற முடியலையே. கூட்டத்தில் ஒருத்தர் எழுப்பி, இதோ நான் இருக்கிறேன் பாச சொன்னார், யாருன்னு தெரியல, ஒரு மைக் கொடுங்க அவர்கிட்ட. நான் தான் அவங்க வீட்டுக்காரர், அவங்க ஹஸ்பண்ட். 7 வருஷம் ஆகுது எங்க மனைவி என்கிட்ட பேசி, ஐயா தயவு செய்து கொஞ்சம் பேச சொல்லுங்க, ஒப்புரவாக சொல்லுங்க. என்னைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்னிலிருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த சத்தியத்தை மட்டும் நான் வந்துட்டேன், பக்கத்துல சொந்தம் வந்தோம் உறவுகள்லாம் சமாதானமா இருக்கிறேன், யாரும் எனக்கு விரோதி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசு மத்திய ஆகாயத்தில் நீ வந்துருவாருன்னா அவரோட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் இங்கதான் இருக்கிறேன். கனவு ஏக்கத்தோட இதாண்டா வேற சான்ஸ் கிடையாது, விட்டா இங்க சொல்லிடணும்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா அப்படியே தலை குஞ்சு போனாங்க. எல்லாரிடத்திலும் நம்ம சமாதானம் தர முடியும். இது பெரிய ரகசியம். கஷ்டம், கிருபை வேணும் அதுக்கு. ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சரி, வெளிச்சம் உதிக்கணும்னா ஒரு வழி சொல்லிட்டு போங்க. இருள் வரதுக்கு வழி சொல்லிட்டீங்க, வெளிச்சம் வரதுக்கு என்னங்க வழி? மத்திய எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். இது வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8-9 வேத வசனம். அன்றி ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து
அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாலோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷம் வந்துருச்சு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டாலே சந்தோஷம் வந்துடும். முதல்ல நமக்கு கிடைக்கிறது சந்தோஷம். இப்போ என்னன்னா, இந்த சத்தியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய முறை கேட்டிருப்போம். நான் உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு காரியம் சொல்றேன். உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும்னா முதல்ல விளக்கை கொளுத்தணும். விளக்கை கொளுத்தணும். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தணும். விளக்கு என்ன? வேதம் சொல்லுது. அந்த 1 பேதுரு 2 பேதுரு 1:19 வேத வசனமாக இந்த விளக்கு, வெளிச்சம், விளக்கு இதுதான். அப்போ அந்த வீடு இருண்டு இருக்குது. ஏன் விளக்கை கொளுத்தின்னு சொன்னா, அந்த வீட்டுல வெளிச்சம் இல்லை, அந்த வீட்டுல டார்க்னஸ் இருக்குது, இருள் இருக்குது, வெளிச்சம் கிடையாது. அதனால விளக்கை கொளுத்தி, முதல்ல விளக்கை கொளுத்தி வெளிச்சத்தை உள்ள கொண்டு வர வேண்டும். வேத வசனத்தை அதிகமாய் நாம் வாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். வேத வசனத்தை வாசிக்க நமக்குள்ள ஒரு வெளிச்சம் உள்ளே வரும். நிறைய பேரோட வாழ்க்கையில பைபிளை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா 91ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம் அழுக்கா இருக்கும். எத்தனை பேர் புரியுது? அழுக்கா இருக்கும். மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பிரிக்க வேண்டியதாக சார். நேரத்தை அர்ஜென்டா வராது. ஏன்னா இது வரைக்கும் பரிச்சதே இல்லை. அர்ஜென்ட்ல 91ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம். இதுதான் லைஃப் ஃபுல்லாவே. காலையில ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரைன்ற மாதிரி இதிலே தான் நிற்கிறாங்க. பிரச்சனை வரும்போது இந்த வேதம், வெளிச்சம், இந்த வாசிக்க குறைஞ்சது ஒரு 10 அதிகாரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வேத வசனம் உள்ள போக போக நம்ம அதை சீர்படுத்தி நடத்த ஆரம்பிக்கும். அப்போ முதல்ல விளக்கை கொளுத்தி வெளிச்சம், நல்ல வேத வெளிச்சத்துக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது உள்ளே வெளிச்சம் வந்துடும். அப்போ அந்த வெளிச்சத்தில் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் டார்க்னஸ் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் உதிச்சிடும். ஏசாயா 58:7-8 வசனம் சொல்லுது. அந்த 58வது அதிகாரம் 7-8 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நம்ம ஜெபம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 7-8 வசனம். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், வீட்டு சேர்க்கிறதையும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதையும், மாம்சமானவனுக்கு ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. இது செய்தி. அடுத்தது முக்கியமானது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, நம்ம நிறைய வீடுகள்ல உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துறைக்கும் உன் வெளிச்சம் எழும்பி, நிறைய இந்த வசனத்தை பார்த்துருப்போம். எல்லாருக்கும் வெளிச்சம் எழும்பிடாது, ஒதிச்சிடாது, வந்துடாது. மேல இருக்கிற வசனத்தை செஞ்சாதான் கீழே வெளிச்சம் ஒதிக்கும். உன் சிறுமையானவனுக்கு நீ உதவி செய்யணும். ஆமா, அவனுக்கு நீ வஸ்திரம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு. இந்த மாதிரி நற்கிரியைகள் நீ செய்யும் பொழுது அப்பொழுது உன் வெளிச்சம் எழும்பி, வெளிச்சம் எல்லாருக்கெல்லாம் உதிச்சிடாது. இந்த வசனம் நல்லா கவனிக்கணும். அப்ப இதை நாம் செய்யும் பொழுது வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்தை இருள் மேற்கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவாகி வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில இருப்பார். மீண்டும் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை. அப்போ அவரே முதல்ல இந்த பிரசங்கத்துடைய முதல்ல ஒரு அந்த செய்தியினுடைய முடிவு இருக்குது. அந்த இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கணும்னா விளக்கு ஏற்றப்படணும். அவரும் சொல்றார், விளக்கை ஏற்றுவீர், இருளை வெளிச்சமாக்குவீர். அப்போ விளக்கை ஏற்றணும். வேத வசனமாகிய விளக்கு. இந்த விளக்கில நம்ம நடப்போம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கும். எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள் நீங்கணும். பயங்கரமான மரணப்பிடி, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, வியாதி, திடீர்னு நடுவில் மூச்சு விட முடியல, இருதயத்தில் பயங்கரமான போராட்டம், ஹாஸ்பிட்டல் ஓடுறோம், என்னென்னோ ட்ரீட்மெண்ட் பண்றோம். டாக்டர் சொல்றாரு ஒரு ஸ்கேன் எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், உங்களுக்கு எண்டோஸ்கோப் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், என்னென்னலாம் சொன்னாங்க எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம். எனக்கு விடுதலை கிடைக்கல. சில தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இங்க பெரிய மந்திரவாதி இருக்கிறாரு,
இங்க குறி நடக்குது, அங்க போங்க, ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க பெரிய பெரிய மந்திரவாதிகள் வீட்டுல கொண்டு வந்து மிட் நைட் நடு ராத்திரில சில பூஜைகள் செஞ்சு சில யாகங்கள் வளர்த்தெல்லாம் பண்ணி பார்த்தோம். நிறைய மந்திரவாதிகளுக்கு பணங்கள் கொடுத்தோம், எனக்கு வியாதி சரியாகல. எங்க தெருவில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க இந்த பையன் செத்து போயிடுவான். ஒவ்வொரு நாளும் நைட் 12 மணி 2 மணி விடியற் காலையில் இப்படிதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்போம். ரொம்ப சீரியஸ் ஆகிட்ட, நாளுக்கு நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு எனக்கு படைக்கிறதுக்கான வழி இல்லை. எல்லாரும் சொன்னா நாளைக்கு இவன் இறந்து போயிடுவான் அந்த பையன், நாளைக்கு நம்ம வேலை லீவ் போடணும்னு சொல்லி பேசிப்பாங்களாம். இதுதான் என்னோட நாட்கள் ஆரம்பிச்சு ஓடிக்கொண்டே. ஒரு பக்கம் மந்திரவாதிகளை தேடி ஓடினோம், உரிமடைகளை தேடி ஓடினோம், மருத்துவமனை தேடி ஓடினோம். எல்லாரும் கைவிட்டாங்க. கடைசியாகவும் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இனி எங்களால் ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி. ஒரு ஊழியக்காரருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைச்சது. அவர் சொன்னார், தம்பி இன்னைக்கு சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்குது, தயவு செய்து அங்கே வந்துருங்க, இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. நான் ஓட்டமாக ஓடி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு, கூட்டம் முடியறதுக்குள்ள நம்ம செத்து போயிடுவோமோ, மூச்சு விட முடியலையேன்னு சொல்லி நான் புலம்பிட்டு இருந்தேன். கூட்டம் முடியுறது அந்த ஊழியக்காரன் பெயர் சொல்லி அழைத்தார், தம்பி வாங்க மேடைக்குன்னு சொல்லி. அங்க வந்து முடியாத பட்சத்துல எலும்பும் தூரமா இருப்பேன், என் சரீரத்தில் பலன் இல்லை, முழங்கால் படிட்டேன். அங்க இருக்கிற ஊழியக்காரங்களாம் சுற்றி என்னை சூழ்ந்து நின்றுட்டாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார், தம்பி உன் இடுப்புல இருக்கிற தாயத்தை, கையில இருக்கிற தாயத்தை எல்லாம் கட்டி போடுனாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் இடுப்புல இருக்கிற தாயத்தெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. உடனே என் சரீரத்துல சதை இருந்துச்சோ இல்லையோ, மாந்திரிக தாயத்துகள் தான் அதிகமா இருந்துச்சு. அதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டேன். அவர் சொன்னார், தம்பி நீ சாக வேண்டும் என்று உனக்கு இப்படிப்பட்ட மாந்திரிகம் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் மரணத்தை ஜெயமாய் விடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது உன் மரணப்படுக்கை மாற்றுகிறான்னு சொன்னார். நான் ஒரு விண்ணப்பம் மாட்டேன், எனக்கு ஜபலாம் பண்ண தெரியும். ஆண்டவரே, எத்தனையோ குறி மேடைகள், எத்தனையோ மருத்துவமனை, எங்கெங்கயோ போயிட்டப்பா, என் சரீரத்தில் பலன் இல்லை. ஆனாலும் என்னை பெற்றெடுத்த தாய் கூட உன்னால எங்களுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியலன்னு சொல்லி முகம் சொல்லிக்கிற அளவுக்கு ஆடிச்சு. ஒரு வேலை இந்த உலகத்துல ஆதரவா இருக்கிறவங்க எல்லாம் என்னை விட்டு போறாங்க, ஒருவேளை இந்த மரித்து போகக்கூடிய இந்த சரீரத்துல எனக்கு ஜீவனை தருவீரானா? உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறார் தெருவாய் சொல்லுவேன். எத்தனையோ ஆயிரங்கள் பரிகாரங்கள் மருந்து மாத்திரைகள் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை ஒரு நொடியில் என் ஆண்டவராக இயேசு என் வாழ்க்கை தலைகீழாக மாற்றினார். அன்றைக்கு இந்த பைபிள் எடுக்க ஆரம்பிச்சு இங்க தெருவில் இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, தம்பி ஜஸ்ட் மிஸ், நீ செத்து போயிட்டு தான் நாங்கள் நினைச்சோம், அவனை நம்பி போன இயேசுநாதர் உன்னை வாழ வச்சாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் வாழ வைக்கிற தெய்வம். இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளியாக இயேசுவை இன்னைக்கு நான் பற்றிக்கொள்வோம்னு சொன்னான். இந்த வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் என் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கணும்னு சொன்னா இந்த இயேசுவை நீங்கள் அண்டிக் கொள்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சாப இருள் இருந்தாலும் அது நீங்கி உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் அழிந்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் அழிந்தாலும், மந்தையில் முதலற்று போனாலும், மகிழ்ச்சியுடன் உம்மை ஆராதிப்பே. மந்தையில் முதலற்று போனாலும், மகிழ்ச்சியுடன் உம்மை ஆராதிப்பே. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை ஒரு போதும் மறவாதவரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை ஒரு போதும் மறவாதவரே. உள்ளம் கைகளில் வரைந்தவரே, உன்னதரை உயர்த்தி பாடிடுவே. உள்ளம் கைகளில் வரைந்தவரே, உன்னதரை உயர்த்தி பாடிடுவே. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போ
நன்மையால் முடிசூட்டுகிறீர். பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்தீர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்தீர். ஆசீர்வதிக்கும் அன்பு தேவனே, அனுதினம் உம்மோடு நடந்திடுவே. ஆசீர்வதிக்கும் அன்பு தேவனே, அனுதினம் உம்மோடு நடந்திடுவே. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னாரே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொன்னாரே. என் வாழ்க்கையை இருள் சூழ்ந்திருக்கிறதே, என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் பார்த்தாலும் ஒரு அந்தகாரம் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஒதிக்காதா? என் இருள் நீங்காதா? என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் காணப்படாதா என்று இருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஒதிப்பதாக. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் தொக்க நாட்கள் முடிந்து போகும் சொன்னீரே. உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று உம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் வெளிச்சம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில நீர் ஒதிப்பீராக, நீர் ஒதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இருள் நீங்கி போவதாக, வெளிச்சம் ஒதிப்பதாக. வியாதியின் இருள் நீங்கட்டும், தரித்திரத்தின் இருள் நீங்கட்டும், சாபத்தின் இருள் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும், வெளிச்சம் ஒதிக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிப்பதாக, வெளிச்சம் வீடுகளுக்கு கடந்து செல்வதாக, வாழ்க்கையில் வெளிச்சம் காணப்படுவதாக. கர்த்தாவே, பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பதாக. இனி வெளிச்சத்தில் நடக்கட்டும் அப்பா. இருள நடந்த காலங்கள் போதும், இனி வெளிச்சமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வதாக. விசேஷமாக இந்த ஊழியத்திற்காக துதிக்கிறோம். 101வது இந்த நற்செய்தி கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வருகை மட்டும் இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். ஒரு கூட்ட ஜனங்களை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஊழியத்திலே பயன்படுத்துங்க. அருமையான தேவசங்க ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாயின் கருவிலை முன்குறித்து கனமான ஊழியத்தை கொடுத்திர எத்தனை பாக்கியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவான ஒரு கனம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை மேன்மை அப்பா. அந்த பாக்கியத்தை கொடுத்த குடும்பமாக உங்க ஊழியம் செய்ய கிருபை செய்கிறேன். ஆசீர்வதி தொடர்ந்து எங்கள் ஐக்கியங்கள் பெருகட்டும். அதி சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராக